மத்திய அரசுக்கு சொந்தமான வாசனை பொருட்கள் வாரியத்தை தனியார் ஆக்கிரமிப்பை அகற்றிடு. சாலையை செப்பனிட கோரி ஆர்ப்பாட்டம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உயர்வை ரத்து செய்ய கோரி ஆர்ப்பாட்டம். தடுத்து நிறுத்து. கொடைக்கானல் தாலுகா முழுவதிலும் நடைபெறுகின்ற மரக்கடத்தலை தடுத்து நிறுத்து. ஆர்ப்பாட்டம். கொடைக்கானல் டு வத்தலகுண்டு சாலையை போர்க்கால அடிப்படையில் செப்பனிட கோரி உடனடியாக 10 கோடி நிதி ஒதுக்கீடு செய்ய கோரி ஆர்ப்பாட்டம். மார்க்சிஸ்ட் கட்சி சார்பாக வரக்கூடிய பிரதான சாலை இன்னைக்கு 14 இடங்கள்ல உடைப்பு ஏற்பட்டிருக்கு, அரிப்பு ஏற்பட்டிருக்கு. அதை சரி பண்ணுவதற்கான ஏற்பாடு பண்றேன்னு சொல்லி அரசாங்க தரப்புல மாவட்ட ஆட்சியர் எல்லாம் பார்த்துட்டு போனாங்க, அறிவிச்சாங்க. ஆனால் அதனுடைய வேலைகள் முழுவீச்சில் நடைபெறல. ஏதோ மணல் மூட்டை அடிக்கி தற்காலிகமான ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இப்போ கனரக வாகனங்கள் எந்த வாகனமும் அதில் பயணம் பண்ண முடியல. அதே மாதிரி ஒரு வழி பாதையாக இருக்கிறதுனால இன்னைக்கு வாகனங்களில் வரக்கூடியவர்களுக்கு திரும்ப கொடைக்கானலிருந்து திரும்ப வத்தலகுண்டு நோக்கி செல்லக்கூடியவர்களுக்கு பயணிகளுக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுது. அதுவும் என்னன்னா மேல்மலையிலிருந்து கொடைக்கானல் வரக்கூடியவர்களுக்கும் கூட 7 ரூபா கூடுதலாக கட்டணம் வசூலிக்கப்படுது. கொடைக்கானல் வரைக்கும் நேராக ஏற்கனவே வரக்கூடிய பாதையிலும் வருது. ஆனால் பூண்டியிலிருந்தோ கவுஞ்சியிலிருந்தோ வரக்கூடிய பயணிகளுக்கு கூடுதலாக 7 ரூபாயிலிருந்து 10 ரூபா கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுது. இந்த பக்கம் போகக்கூடிய பயணிகளுக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுது. கொள்ளையை அடிக்கிறாங்க. பல நேரங்களில் என்னன்னா பஸ் போக்குவரத்து இல்லைன்னு வாகனங்களை பிடிச்சி 150 ரூபா 200 ரூபா செலவு பண்ணி தான் சுற்றுலா பயணிகள் கொடைக்கானல் நோக்கி வர்ற மாதிரியான ஒரு நிலைமை இருக்கு. ஆகவே இதை உடனடியாக மாநில அரசாங்கம் ஒரு மிக முக்கியமான ஒரு நகரத்துக்கு சுற்றுலாத்தலத்துக்கு போக்குவரத்து வசதி இல்லை அப்படிங்கிறத கணக்கில் எடுத்துக்கொண்டு உடனடியாக நிதி ஒதுக்கீடு பண்ணி இதை செய்வதற்கு பதிலாக காலதாமதப்படுத்துறாங்க. இப்போ விரைவில் சீசன் துவங்க போகுது. நீங்க அடுத்த ஏப்ரல் மேல சீசன் துவங்க போகுது. அதுக்குள்ள என்று சொன்னால் இன்னைக்கு கொடைக்கானல் வியாபாரிகள் மட்டும் சுற்றுலா பயணிகளும் மேல்மலையில் வசிக்கக்கூடிய மக்களும் தொடர்ச்சியாக பாதிக்கப்படுவதற்கான அபாயம் இருக்கு. ஆகவே உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக கேட்டுக்கிறோம். அடுத்து என்னன்னா நம்ம மேல்மலை பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு சாலைகள், கிளாவரை வரைக்கும் செல்லக்கூடிய சாலை, அதே மாதிரி பூம்பாறிலிருந்து பழம்பூத்தூர் செல்லக்கூடிய சாலை, இது எல்லாமே பயணம் பண்ணுவதற்கு லாயக்கில்லாத சாலைகளாக இருக்கு. நீங்க இன்னைக்கு ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டதுனால மேல்மலையில் இருக்கக்கூடிய விவசாயிகள் இன்னைக்கு கேரட்டோ உருளைக்கிழங்கோ கீழே இருக்கக்கூடிய மார்க்கெட்டுக்கு கொண்டு செல்லணும்னா 2 மடங்கு செலவு பண்ண வேண்டியிருக்கு. ஆகவே விவசாயிகளுக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டு கொண்டிருக்கு. ஆகவே இந்த பிரச்சனைகளை உடனடியாக நம்முடைய மாவட்ட நிர்வாகம், தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு இதை சரி செய்வதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கிறோம். அடுத்து என்னன்னா இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனை, ஒரு 52 வகையான நறுமண பொருட்கள் தாண்டிக்குடியில் இருக்கு. அந்த ஆராய்ச்சி நிலையத்துக்கு 33 ஏக்கர் நிலம்
அரசாங்கத்தினுடைய தீர்வு ஏற்பட்ட தரிசு நிலத்தை 45 லட்சம் ரூபாய் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய வருவாய்த்துறை பெற்றுக்கொண்டு மத்திய அரசாங்கத்தினுடைய ஸ்பைசஸ் போர்டுக்கு அந்த நிலத்தை கொடுத்துருக்குறாங்க. அந்த கொடுத்த நிலம் இன்னைக்கு தனியாக ஒரு டாக்டர் வந்து அதை ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்காரு. அந்த டாக்டரினுடைய ஆக்கிரமிப்புக்குள்ள அந்த நிலம் இருக்கிறதுனால கட்டுமான பணிகள் எதுவும் செய்ய முடியல. அளந்து ஊனிய சர்வேக்களை அந்த டாக்டருடைய ஆட்கள் அடியாட்கள் வந்து பிடுங்கி எறிகிறாங்க. அந்த ஸ்பைசஸ் போர்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் போய் தாண்டிக்குடி காவல் நிலையத்தில் புகார் பண்ணால் அந்த புகார் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. ஒரு மத்திய அரசாங்கத்துக்கு சொந்தமான இடம், ஒரு தென்னகத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு நறுமண பொருள் ஆராய்ச்சி நிலையம், இந்த ஆராய்ச்சி நிலையத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிலத்துக்கே பாதுகாப்பு இல்லைன்னா அரசாங்கம் இந்த நிலத்திலே கூட உத்தரவாதப்படுத்தி எடுத்துக் கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் அப்புறம் எப்படி இந்த விவசாயிகளை பாதுகாக்க போகுது இந்த அரசாங்கம்? அல்லது இந்த பகுதி கொடைக்கானல் மலையில் இருக்கக்கூடிய பொதுமக்களை எப்படி பாதுகாக்க போகிறாங்கன்னு நாங்கள் கேட்க விரும்புகிறோம். ஆகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டிய நோக்கம் என்னென்னா, உடனடியாக அந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படணும், அந்த நிலம் முழுக்க அந்த வந்து இப்போ ஸ்பைசஸ் போர்டு வசம் ஒப்படைக்கப்படணும், உடனடியாக பணிகள் துவங்குவதற்கான உத்தரவாதத்தை நம்முடைய மாவட்ட ஆட்சி நிர்வாகம், கொடைக்கானல் வட்டாட்சி நிர்வாகம் உடனடியாக செய்வதற்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கிறோம். 14 இடங்களில் உடைப்பு ஏற்பட்டது. ஒரே நாளில் மழை கொட்டிடுச்சு. கொட்டின மழை வந்து இந்த 14 இடங்களில் உடைப்பு ஏற்படுவதற்கு காரணம் என்னென்னா, அந்த பகுதியில் ஏராளமான மரங்கள் வெட்டப்பட்டிருக்கு. அந்த வெட்டப்பட்ட மரங்களுடைய கழிவுகள் அந்த தண்ணீர் போகக்கூடிய 6 ஓடைகளில் போய் போடப்பட்டிருக்கு. அதனால் இனி வரக்கூடிய போக்கில் வரக்கூடிய தண்ணி தடுத்து நிறுத்தப்பட்டு அந்த டைவெர்ட் ஆகி ஏற்கனவே வர வேண்டிய பாதையில் தண்ணி வராமல் வேறு பாதையில் வந்ததுனால தான் 14 இடங்களில் உடைப்பு ஏற்பட்டிருக்கு. ஆகவே வந்து இந்த வனத்துறை வந்து இங்கே இந்த பகுதிக்குள்ள கொடைக்கானல் தாலுகா முழுவதுமே முறைகேடாக மரக்கடத்தல் என்பது நடைபெற்று கொண்டிருக்கு. இது வனத்துறையுடைய ஆசீர்வாதத்தோடு நடந்து கொண்டிருக்கு. இதுதான் இன்னைக்கு இந்த உடைப்பு ஏற்பட்டதுக்கு பிரதான காரணமே இந்த மரக்கடத்தல் தான். ஆகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக இந்த மரக்கடத்தலை தடுத்து நிறுத்துவதற்கு வனத்துறை முழுவீச்சில் முடுக்கிவிடப்படணும். அப்பாவி விவசாயிகளையும் ஆதிவாசி மக்களையும் மிரட்டக்கூடிய வனத்துறையாகத்தான் இருக்குது. மரக்கடத்தல்காரர்களுக்கு துணை போகக்கூடிய வனத்துறையாகத்தான் இருக்குது. ஆகவே இந்த வனத்துறை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. ஆகவே தமிழ்நாடு அரசாங்கம் இந்த கோரிக்கை பரிசீலிக்கவில்லை என்று சொன்னால், இந்த உடனடியாக தீர்க்கவில்லை என்று சொன்னால், சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்களை நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்க விரும்புகிறோம். இதில் பாதிக்கப்படுகிற விவசாயிகளை, பாதிக்கப்படுகிற பொதுமக்களை, பாதிக்கப்படுகிற வியாபாரிகளை திரட்டி இதற்கான போராட்டத்தை நடத்தும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.